கருத்தியல் ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டீங்க, இனிமே பண்ணணும் அப்படின்னா ட்ரீம் ரோல் முடிஞ்சது, தந்தை பெரியார், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு கேரக்டர் இனிமேல் நிச்சயமாக வரப்போகிறதில்ல. வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இது இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இது எஸ்.ஏ. சூர்யா பட இசை, கலவரம் ரிலீஸ் ஆக போகுது. மாலை மலர் நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ராஜாராணியோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும். ராஜாராணி அப்படின்னும் போதே அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே படம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரையும் ஒரு சின்ன அட்ராக்ஷன் ஆடியன்ஸ் மத்தியில் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். மீடியா எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பற்றி இப்போ சொல்லணும்னா இப்போ ஆடியோ லான்ச் தான். ஸோ ஜிவி பிரகாஷ் பற்றி தான் நம்ம சொல்லணும். ஜிவி பிரகாஷோட ஆல்பம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கமாக சினிமாவில் சொல்கிற டிஃப்ரெண்ட் கிடையாது, உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ். அந்த கதை ராஜாராணி அப்படின்னும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றின படம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னும் போது அதுக்கு கரெக்டான டைட்டில் ராஜாராணி. ஒரு இன்னைக்கு இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம லைஃப்பை எவ்வளோ அழகாக வந்து கொண்டாடணும், நமக்குள்ளே எந்த ஒரு இதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இல்லை, ஒரு பொண்ணு பையன்னும் போதே அவங்களுக்குள்ள ஈகோஸ் நிறைய வருது. அந்த ஈகோஸை உடச்சிட்டு ஜாலியாக இருக்கிறது தான் லைஃப். அந்த ஈகோவை உடச்சிட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கணுன்றது தான் படத்தோட சப்லைன். தேங்க்ஸ். ராஜா ராணிங்கிற இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படத்தினுடைய இயக்குனர் அட்லி தான். ஏன்னா நான் நண்பன் படத்தில் நடிக்கல, அவர் சங்கருடைய முதன்மை உதவியாளர். அவருடைய திறமை வந்து அப்பவே தெரிஞ்சது. ரொம்ப ஓடியாடி வேலை செய்வார். அது சங்கர் சாரை திருப்திப்படுத்தினா ரொம்ப கஷ்டம். அதை வந்து சங்கர் சார் முகசுளிக்காமல் அட்லி வேலை செஞ்சாருன்னா அதில் நான் பார்த்தேன். அதனால் இந்த படத்துக்கு என்னை அணுகிய போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு வேறு மாதிரி சத்யராஜ் அவர் காட்டுவார் அப்படின்ட்டு. ஏன்னா என்ன மாதிரி ஒரு 35 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர்களுக்கு ஒரு வித்தியாசமாக காட்டினோம்னா எங்களை சும்மா விட்டால் நாங்கள் எப்பவும் நடிக்கிற மாதிரி தான் நடிப்போம். அது டைரக்டர் கையில் தான் இருக்குது. அவங்க பார்த்து வித்தியாசமான ஒரு கேரக்டர் கொடுத்து வித்தியாசமான நடிப்பை எங்கிட்ட வாங்கினா தான் ஒரு நல்ல நடிப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல சினிமா ஞானம் உள்ள ஒரு அட்லி. அதுதான் இந்த படத்தில் நான் நடிக்கிற முக்கியமான காரணம். அப்படி இல்லைங்க, இல்லை அதுக்கு என்ன காரணம் இல்லை. அப்படி இப்போ ஒரு ஹீரோனா ஒரு படத்துக்கு 50 நாள் நடிக்கணும், பெரிய ஆக்ஷன் படம்னா 75 நாள் 100 நாள் நடிக்கணும். பட் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு 25 நாள் நடித்தா போதும். சில படத்தில் 15 நாள் நடித்தா போதும், சில படத்தில் 40 நாள் நடிக்க வேண்டியது. அதனால நிறையா படத்தில் நடிக்கிறேன். இப்போ நான் கதாநாயகனாக நடிச்சுட்டு இருந்தப்போ வருஷத்துக்கு ஒரு 5 படம் 7 படம் தான் நடிக்க முடிஞ்சது. நான் வில்லனாக நடித்தப்போ ஒரே வருஷம் 27 படம் நடித்தேன். ஏன்னா சில படத்தில் 5 நாள் கூட நடிப்போம். அதனால தான். மற்றபடி நம்ம இளைஞர்கள் கூட எப்படி போட்டி போட முடியும்? எனக்கு உண்டான கதாபாத்திரத்தை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சின்சியரான ஆர்டிஸ்ட்டுங்க. அது ஆர்யாவுடைய இப்போ ஒரு படத்துக்காக ஒரு பாடி டெவலப் பண்ணியிருக்காரு. பார்த்து அசந்து போயிட்டேன். எப்படி ஆர்யா எப்படின்னா அவர் என்ன எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு சொன்னார். உண்மையிலேயே வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்யா. ஏன்னா அப்படியெல்லாம் நாங்கள்லாம் அப்படியெல்லாம் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு நாள் பூரா எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நயன்தாரா வந்து ரொம்ப சின்சியரான ஆர்டிஸ்ட். இப்போ நான்லாம் வந்து டைரக்டர் ஓகேன்ட்டாருன்னா அவ்வளோதான், அப்பாடா விட்டா போதுப்பா அப்படின்ட்டு. அப்போ நயன்தாரா அப்படி இல்லை. டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு திருப்தி இல்லாட்டி மறுபடியும் ஒரு தடவை இந்த ஷார்ட் ஆக்ட் பண்ணுற சார்னு கேட்டு வாங்கி நடிப்பாங்க. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். முருகதாஸ் சார் ப்ரொடக்ஷன், ராஜாராணி. கஜினியில் சுற்றும் விழிச்சுடரை எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்த ஒரு பாடல். இன்று வரை அது காற்றாலைகளில் நீந்தி கொண்டிருக்கிறது. அதே போலவே 7வது அறிவு, துப்பாக்கி, அப்புறம் அவருடைய தயாரிப்பு முதல் தயாரிப்பான எங்கேயும் எப்போதும் படத்தில் 3 பாடல் இருந்தேன். அதைத் தொடர்ந்து வத்தி குச்சி இந்த ராஜாராணி அவருடைய தயாரிப்பில் 3வது படம். நண்பர் தம்பி அட்லி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சங்கர் சார்கிட்ட பாடல் எழுதும்போது அந்த ஒளிப்பதிவு கூடத்துக்கு வந்து ஒரு உதவி இயக்குநரில் கூப்பிட்டு வருவார். ஒவ்வொரு முறையும் வந்து அப்போ தான் கல்லூரி முடிச்சுட்டு நல்லா ஃபயராக இளமையாக வேகத்தோட ஒரு இளைஞரை நான் அவர்கிட்ட சந்திப்பேன். அப்படி நண்பன் திரைப்படத்தில் சந்தித்த இளைஞர் தான் அட்லி. அவர்கிட்ட இருக்க அந்த உற்சாகமும் வேகமும் நம்மளுக்கும் தொத்திக்கும். அந்த வகையில் அட்லி இந்த கதையை சொல்லும்போது நிறைய இடத்துல நான் விழுந்து சிரித்தேன். இந்த 3 பாடல்களும் என்னுடைய ஸ்டைலை விட்டு விலகி கொஞ்சம் மாடர்னாக எழுதியிருப்பேன். தம்பி ஜிவி பிரகாஷ் இப்போ தான் வெயில் படத்துக்கு அவரோட முதல் பாடல் எழுதின மாதிரி இருக்குது. அதுக்குள்ள 25 படங்கள் தாண்டி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார். அவருக்கு
அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் காதல் ஆர்யா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படமும் பாடலும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய சக கவிஞர்கள் இந்த படத்திலே பாடல் எழுதியுள்ள பா விஜய், நண்பர் கானா பாலா, உங்களைப் போலவே அவருடைய குரலுக்கும் வரிகளுக்கும் நானும் ரசிகன். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Years back, we took a decision to enter the Tamil film industry, and I tell you, we made our best decision, and the best decision was to partner with Murugadoss sir. We work with him now. This is our third film. We've delivered 2 big hits, Engiyam Epitham and Vettakuchi, and what is really special for me is that Murugadoss sir can only be described in one word. He is a genius, and our relationship with you is very, very special, Murugadoss sir. And now, 1 year back, we were sitting in a room and we had this young man with some really bright eyes and lots of passion in his eyes, and he narrated us the story of Raja Rani. And there were 10 of us in the room. He had all of us crying, laughing and clapping, and none of us understood a word of Tamil. So I think here is a young debutant director who has a great future, and clearly I think we've all seen he's put together. There's only one word to describe the film. It's a stunning film that he's put together. It's a film which is going to appeal to the and lots of other people in the film, and I cannot forget some terrific music from GV. And I think when you put all of this together, you get this absolutely stunning film. Having said about that, one other word about us at Fox. 3 years back, when we started to work along with Murugadoss sir, we made a promise saying that we will market our Fox films in a manner that has not been done before. And I hope every one of you will agree that the promotions for this film have caught everyone's attention. And for the first time, I'm told in the history of Tamil cinema, we're going to have the trailer that you just saw actually premiere across 14 channels as a roadblock this evening. It's never been done before in Tamil cinema, and we're really delighted that we are the ones working with our partners at Vijay TV have been also able to ensure that this happens very widely. And there are 2 very, very important people I must thank, because without them this film would not have been made. Mr. Shanmugam and Mahendran. And can I request you all to give a big round of applause to this entire team. Thank you very much. Thank you, sir. அடுத்ததா அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் வந்து ராஜாராணி படத்தினுடைய அந்த டீசர் அதை பார்த்தபோது நான் மிகவும் இம்ப்ரெஸ் ஆகிவிட்டேன். சாதாரணமாக ஒரு கதாசிரியர் ஏறக்குறைய ஒரு 10 பக்கங்களில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் 10 வினாடிகள்ல ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. காதல் கைகூடி கல்யாணமான பின்னால வருகின்ற அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிணக்குகள், ஊடல்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள், இதை வந்து இன்றைய யதார்த்தங்களோடு சொல்லக்கூடிய தமிழ் படங்கள் வெகு குறைவாகவே வந்திருக்கின்றன. ஸோ அந்த ஒரு வேக்யூம் இந்த படத்தால் நிரப்பப்படும் அப்படின்னு எனக்கு தோணுது. சினிமாட்டோகிராஃபி சொன்னாங்க, கண்டிப்பாக இந்த படத்துக்கு பின்னால் அந்த ஒளிப்பதிவாளர் பேசப்படுவார் அப்படின்னு நான் நம்புறேன். டைரக்டர் மிகவும் இளமையாக இருக்கிறார். உண்மையிலேயே நான் அவரை இன்னைக்கு தான் பார்க்கிறேன். ஒரு கல்லூரி மாணவரை போல இருக்கிறாரு. அவர் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டுக்கும் அவருடைய வயசுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரியே தெரியுது. யோசிச்சு பார்த்து அதுல பெரிய ஆச்சரியப்பட்டிருக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு தமிழ் சினிமாவுக்கு கல்லூரி மாணவர்கள் தான் நல்ல கதைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த படமும் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்பதில் ஐயமே இல்லை. ஆர்யா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகா இருக்காரு. அவருடைய படங்களுடைய லைன் அப் ரொம்ப பிரமிக்கத்தக்கதா இருக்கு. ஆவல தூண்டும் விதத்துல இருக்கு. ராஜாராணி, ஆரம்பம், இரண்டாம் உலகம் அப்படின்னு பார்க்கும்போது புதிய உயரங்களை ஆர்யா தொடுவார் என்பதுல சந்தேகமே இல்லை.
இந்த படத்துல பணியாற்றி இருக்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் ஜிவி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆக வேண்டும். ஜிவியினுடைய இசை மிக அழகாக இவால்வ் ஆகி கொண்டே இருக்கிறது. வெஸ்டர்ன் மியூசிக்கை கையாளக்கூடிய அதே லாவகத்தோடு அதே கான்பிடன்ஸோடு கர்நாடக இசையும் கையாண்டு கொண்டிருக்கிறார். மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், பணியாற்றிய கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். ராஜாராணி ஒரு அழகான இளமை கூட்டணியான ஒரு படம். அட்லி, ஆர்யா, நயன்தாரா, சத்யராஜ் சார், ஜிவி அப்படின்னு முழுக்க முழுக்க எங்கே திரும்பினாலும் ஒரு யூத்தான மனசு, வயசு. அதுக்கடல ஒரு நல்ல பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. குறிப்பாக அட்லியை பற்றி சொல்லணும். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குறும்படம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் சாங் எழுதித்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு சின்ன இடைவெளி பார்த்தா ஒரு பெரும் படம் பண்ணி அதுக்கு ஒரு 3 பாட்டு எழுதித்தாங்கண்ணா அப்படின்னு வந்தார். இந்த இடைவெளிக்குள்ள ஒரு பெரிய இயக்குனர் சங்கர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பாசறையில் படித்து, இன்னொரு பக்கம் ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற இன்னொரு பிரம்மாண்டமான கேம்பஸில் போய் ஒரு படம் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு என்னுடைய அட்லிக்கு என்னுடைய அன்பான, என்னுடைய தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஜிவி சில படங்கள் அவரோட நான் இதுக்கு முன்னால் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ராஜாராணியில் ரொம்ப மனநிறைவான ஒரு ஒர்க் அவர் கூட பண்ண முடிஞ்சுது. ரொம்ப அழகான சிச்சுவேஷன்ஸ், ரொம்ப நிறைவான பாட்டும் படமும் அட்லியோடு சேர்ந்து பிரம்மாண்ட வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களையும், இந்த இனிய ஒரு திரைப்படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்த ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். Firstly, I have to congratulate Foxstar for coming with the third film, and I'm sure it's going to be an hat-trick film for them, particularly with their association with the super director Murugadas sir. ராஜாராணி நான் ஷூட்டிங் ஒரு நாள் போயிருந்தேன். அட்லி படம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவர் ரொம்ப ஒரு 10 படம் பண்ண மாதிரி அவ்வளோ கமாண்டிங்காக அந்த படத்தை ஷூட் பண்ணியிருந்தாரு. அது பர்டிகுலர்லி டாப் ஸ்டார்ஸ் லைக் ஆர்யா, சந்தானம் இவங்கெல்லாம் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருடைய கமாண்ட் ஓவர் த மீடியம் இஸ் ஃபென்டாஸ்டிக். அந்த கமாண்ட் தான் இந்த இடத்துல நம்ம சாங்ல பார்க்குறோம். அவ்வளோ கிராண்ட் மேக்கிங்ல இந்த சாங்ஸ்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜி பிரகாஷ் இஸ் கிவன் ஒன்ஸ் அகெயின் சூப்பர் ஹிட் மியூசிக். அதுவும் பர்டிகுலராக அந்த என்ன சொல்றது, பென்னி மில்ஸ்ல எடுத்த சாங் வந்து கண்டிப்பாக ஹைலைட்டாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பென்னி மில்ஸ் அந்த செட் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க வித் ஆல் தி போஸ்டர்ஸ் அண்ட் வெரி குட் சாங். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற அந்த காஸ்டிங் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய காஸ்டிங் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் ஒரு படத்தில் கொண்டு வரது அவ்வளோ ஈஸி இல்லை. தட்ஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் முருகதாஸ் சார் அண்ட் மகேந்திரன், சண்முகம் எல்லாம் ஒரு பெரிய டீம், ஒரு சிறப்பான டீம் ஃபாக்ஸ்டாருக்காக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஐம் வெரி ஹாப்பி டு சி எங்களோட ஃபேவரட் ஸ்டார் ஆர்யா சாரும் அவரோட சேர்ந்து சந்தானம் அண்ட் சத்யராஜ் சார், ஜெய், ரொம்ப நாள் கழிச்சு ஜெய் ஒரு நல்ல ஒரு ரோலில் பார்க்க முடியுது. அதுவும் நயன்தாரா ஜோடியை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நஸ்ரியா, சோ மெனி ஸ்டார், சத்யன், ஒரு ஃபென்டாஸ்டிக் காஸ்டிங்கோட இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் வரப்போற படத்துல ஒரு முக்கியமான படமா, மிகப்பெரிய வெற்றி படமா அமைய நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அட்லி வந்து முகப்புத்தகம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். அப்போலேருந்து எனக்கு ரொம்ப அறிமுகம். அதில் தான் சிவகார்த்திகேயன்லாம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் சிவகார்த்திகேயன், சதீஷ் நடிச்சிருந்தாங்க. நேரில் ஒரு தடவை மீட் பண்ணும்போது, ஆனால் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்போம். ராஜாராணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அட்லியை நேரில் மீட் பண்ணேன். அப்போ வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தாப்புல. ஒரு அசோசியேட் மதன்ட்ட கேட்டேன். ஏன்னா நான் முருகதாஸ் சார், சர்க்குணா, சுசீந்திரன் இந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு லெவலில் நாங்கள்லாம் தெரிவோம். நம்மளோட சைஸில் இன்னும் ரொம்ப சின்ன பையனாக இருக்கா அப்படியே யாருப்பா அப்படிங்க, என்ன வயசாகுது அப்படிங்கும்போது கேட்கும்போது 25 வயசு தான் ஆகுது அப்படின்னா. 25 வயசில் எப்படிங்க டேரக்டர் ஆகிட்டாப்புல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன வயசுலேயே டேரக்டர் ஆகிட்டாப்புல அப்படிங்கும்போது இல்லை வயசு தான் 25. அட்லீஸ்ட் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ஒரு 52 நாள் இருக்கணும்ல, அதை விட 82 வயசுக்கு ஆற்ற மாதிரி ஒரு தாத்தா மாதிரி பேசுவாப்புல. ஒரு தாத்தாவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்றதுலேருந்து மற்றவங்கள்ட்ட பேசுறதுலேருந்து அவ்வளவு டேலண்ட் அட்லிக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டு இருப்பாப்புல. இந்த படத்தை ராஜாராணி வந்து அதிகமாக அட்லிக்கே தெரியாமல் பல நியூஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதில் ஒர்க் பண்ணுறது எனக்கு நண்பர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு.
என் அசிஸ்டண்ட்டே வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. பல நியூஸ்னோடனே ஏதோ தப்பான நியூஸாக இல்லை, படத்தில் எத்தனை இடத்துல சிரிப்பாங்க, எத்தனை இடத்துல எமோஷ்னலாக இருக்கும், லவ் சீன் எப்படி இருக்கும், சாங் எப்படி வந்திருக்கு, எல்லா நியூஸும் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அதை கேட்க கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவங்க சொல்கிற விஷயத்துலேருந்து ஒரு 5 எமோஷ்னல் சீன் இருக்குது, சான்ஸே இல்லை அப்படிம்பாங்க. நயன்தாரா வந்து இந்த படத்தில் மாதிரி இந்த படத்துலையும் நடிக்கலாம், அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அப்படிம்பாங்க. நசீரியா ஐயோ செம்ம பொண்ணுங்க, செம்ம க்யூட்டாக இருக்கா, அடுத்த படத்தில் புக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு செம்மையாக நடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. ஆரியா ஐயோ இப்படி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காப்புல, ஆரியா கூட ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு டிப்ஸாக இந்த படத்துலேருந்து ஒவ்வொன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இதை பார்க்கும்போதே இந்த படம் ஒரு நல்ல ஒரு மூடோட ஆரம்பத்தில் இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த படம் ஆரம்பத்தில் இருந்தே மகேந்திரன் சார் கதை கேட்டதுலேருந்து அதை பற்றி தெரியும். திடீர்னு டிஸ்னி வருவாப்புல, சார் சான்ஸே இல்லை சார், சூப்பர் கேமராமேன் ஒருத்தர் வந்திருக்காங்க சார், பிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பற்றியான பாசிட்டிவான எனர்ஜியான ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கும்போது விஷுவலும் பார்க்கும்போது, ஏன்னா முருகதாஸ் சார் ஓகே பண்ணியிருக்காரு, ஃபாக்ஸ் ஓகே பண்ணியிருக்காங்க, இது ஒரு சாதாரண படமாக இருக்காது. விஷுவல்ஸும் பார்க்கும்போது ஏதோ எங்கேயே இப்போது மாதிரி இது வேற ஒரு ஜானரில் ஒரு கலகலப்பான ஒரு காமெடியான ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும் நம்புறேன். அட்லி முதற்கொண்டு அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.